உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் கருத்து சொல்ல மத்திய அரசுக்கு உரிமை உள்ளது என்று மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் இதுகுறித்து மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீதித்துறை மீது மத்திய அரசு மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும், அதே நேரத்தில் கோபால் சுப்பிரமணியம் விவகாரத்தில் சரியான காரணங்களின் அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியத்தின் பெயரை நீதிபதிகள் நியமன பட்டியலில் மத்திய அரசு தன்னிச்சையாக நீக்கிவிட்டதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா கூறியிருப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ரவிசங்கர் பிரசாத் இவ்வாறு பதிலளித்தார். கோபால் சுப்பிரமணியம் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா நீதித்துறையின் சுதந்திரத்தில் சமரசம் செய்து கொள்ள தாம் தயாராக இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கின் விலை உயர்வை தடுக்க அவற்றை அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கை ஓராண்டு வரை மட்டுமே இருப்பு வைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்குகளை பதுக்கல் செய்யும் நபர்கள் மீது மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் 50 லட்சம் டன் அரிசி கூடுதலாக அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அவர், ஜூலை மற்றும் மார்ச் மாதங்களில் இந்த அரிசி விநியோகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த இன்னல்கள் தீர இலங்கை அரசிடமிருந்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதுதான் ஒரே தீர்வு என்று முன்னாள் மத்திய அமைச்சர் GK வாசன் கூறினார். சென்னையை அடுத்த படப்பையில் திருமகள் தொழில்நுட்ப கல்லூரியின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் GK வாசன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், கச்சத்தீவு விஷயத்தில் மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், நீதிமன்றத்தில் கச்சத்தீவு தொடர்பாக மத்திய அரசு அளித்துள்ள பிரமாண பத்திரத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி பேசினார். இந்த திறப்பு விழாவில் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் யசோதா, காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் நெடுஞ்செழியன், மாவட்ட செயலாளர் கொட்டிவாக்கம் முருகன், படப்பை சண்முகம், தாம்பரம் நகர காங்கிரஸ் தலைவர் மணி, கல்லூரி தலைவர் சாந்தகுமாரி, தாளாளர் டாக்டர் கஸ்தூரி திலகம், செய்தி தொடர்பாளர் பாசு உள்பட பலரும் பங்கேற்றனர். பொது இடங்களில் புகைப்பிடித்தால் 200 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தை புகையிலை இல்லா மாவட்டமாக உருவாக்க புகையிலை பொருட்களை பொது இடங்களில் பயன்படுத்துவதை தடை செய்து மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் உத்தரவிட்டுள்ளார். புகையிலை மற்றும் இதர பொருட்கள் தொடர்பாக சட்டம் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது.